மார்க்கெட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 390 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சூப்பரான 5 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 கம்பெனியும் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்கு. அதுலேயும் ஒரு கம்பெனி அதிகமான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இன்னைக்கு 392 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 23,305 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. பேங்க் கிட்டத்தட்ட 1.89% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1.40% பாசிட்டிவ், சில்வர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.29% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு 3.29% பாசிட்டிவ். ஆட்டோ செக்டார் இன்னைக்கு நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.29% பாசிட்டிவ், பார்மா 1.97% பாசிட்டிவ், ஐடி 0.06% மட்டும் தான் பாசிட்டிவ், அதை ஃபிளாட்டாக இருந்திருக்காங்க. மிட் 150 2.45% பாசிட்டிவ். இன்னைக்கு ஐடி செக்டார் கூடிய ஸ்டாக் மட்டும் தான் ரொம்ப ஃபிளாட்டாக இருந்திருக்காங்க. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருந்துட்டு இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டைட்டன், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், எல்என்டி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல டெக் மஹிந்திரா, பவர் கிரிட், டிசிஎஸ், பிஇஎல் இருக்காங்க. பாப்போம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவாக இருக்குது. வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் எஃப்ஐ வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கெயில் இந்தியா இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். நேச்சுரல் கேஸ் கம்பெனியாக வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 11,500 கிலோமீட்டர் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் இவங்க கிட்ட வந்து இருக்குது. 2,300 கிலோமீட்டர் எல்பிஜி பைப்லைனும் இவங்க கிட்ட வந்து இருக்குது. 6 எல்பிஜி கேஸ் ப்ராசஸிங் யூனிட் அண்டு பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டி இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனி இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியா தவிர மற்ற கண்ட்ரிலையும் இவங்களோட பிஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பூர் அண்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரி வந்து ஓன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்என்ஜி பெட்ரோகெமிக்கல் அண்ட் கேஸ் அசட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிலையும் இவங்களோட அசட் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போனஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அது போனஸ் ஷேர் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 139 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 91,492 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10.6 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 139, 52 வீக் லோ அப்படிங்கிறது 134 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 52 வீக் லோ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ROCE 14%, ROE 13%, ROIC 19.2%, OPM 9.54% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். டிவிடெண்ட் ஈல்டு 5.32% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. இவங்களோட இன்டென்சிக் வேல்யூ 179 வந்து இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூட ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. பிஇஜி ரேஷியோ மட்டும் நெகட்டிவில் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 39.6%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 39 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோ இன்னும் ஃபியூச்சரில் அதிகமாக்கும் போது இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாகும். அடுத்து டெப்ட் ஈக்விட்டி 0.25 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1 வந்து இருக்குது. இவங்களோட CAGR வந்து பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 9% இருக்குது. ப்ராஃபிட் growth லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 13%. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 8%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன் அப்படின்னா இதோட 8%, டிவிடெண்ட் ஈல்டு 5% சேர்த்தா கூட கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸில் போய் நம்ம முதலீடு பண்ணும்போது அதே 12% 13% நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைச்சாலும் அதை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் வந்து பண்ண முடியாது. எப்போ விற்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் 5% டிவிடெண்ட் ஈல்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வரனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ரியலைஸ் வந்து பண்ண முடியும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். கெயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 58% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 100 ரூபாயில் இருந்திருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 139 வந்து இருக்குது. டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி மாதம் ஆகஸ்ட் மாதம் 2026 ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 6 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தா கூட ஒரு 5% இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் போனஸ் வந்து பாருங்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. 2008 ஒரு தடவை, 2017, 18, 19, 22 வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் 4 தடவை வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2022 அப்புறம் இவங்க போனஸ் எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் இவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ 2008 யாராவது முதலீடு பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு லாபத்தில் அவங்க வந்து இருப்பாங்க. 2001 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் 8 ரூபாயாக இருந்துச்சு. அப்போ 8 ரூபாயிலிருந்து இப்போ வந்து பார்க்கும்போது வருஷத்துக்கே கிட்டத்தட்ட
ரூபாய் 7 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முதலீடு பண்ணதில் அப்படியே பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ லாங் டர்மில் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் இந்த போனஸ்லாம் சேர்த்தோம்னா ஏகப்பட்ட லாபம் வந்து கிடச்சிருக்கும். கேபிட்டல் கெயினும் கிடச்சிருக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே அவங்களுக்கு வந்திருக்கும். இதனால தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு வந்து முதலீடு பண்ணோம். சூப்பரான ஒரு கம்பெனி. பார்க்கலாம் இன்னமும் சீக்கிரம் வந்து போனஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். AFEL 3i லிமிடெடு இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த கம்பெனி தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த AFEL அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கு போனாலும் அதை பற்றி விளம்பரம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரத்தை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறது இந்த கம்பெனி தான். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஏர்பாட் வந்து தேடுறோம் இல்லை ஒரு வாட்ச் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யூடியூபுக்கு அப்புறம் நம்ம குரோம் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி அதே வாட்ச்சு ஏர்பாடு அந்த விளம்பரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை பார்க்குறது இந்த கம்பெனி தான். அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய இப்போ இன்ஸ்டாகிராமு யூடியூபு குரோம் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த பர்சன் இதான் இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் தான் இருக்காங்க. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் 1381 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2019 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 724% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 19,570 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 44 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21. புக் வேல்யூ 231 வந்து இருக்குது. அதே மாதிரி 52 வீக் லோ அப்படிங்கிறது 1221 இருக்குது. 52 வீக் ஹை அப்படிங்கிறது 2187 வந்து இருக்குது. ROCE 16%, ROE 14%, ROIC 14%, OPM 22% இருக்குது. இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 1030 இருக்குது. பிஜி ரேஷியோ 2.09 இருக்குது. பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் 2க்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.01 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6 வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 47%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 42% வந்து இருக்குது. இதுவே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 5%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 5% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் growth பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2019 2026 கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 7 மடங்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க ஸ்பிளிட்டும் கொடுத்துருக்காங்க. 2021 10 ரூபாயில் இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்க்கு மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து 5 ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கும். பாப்பா சூப்பரான ஒரு கம்பெனி தான். அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் கிட்டத்தட்ட 800 ரூபா பக்கத்தில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% வந்து கீழே வந்து குறைஞ்சிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஜுவல்லரி பிஸ்னஸ் ரீட்டைலில் வந்து இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தங்கம், சில்வர், பிளாட்டினம் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருப்போம். அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவோட மிகப்பெரிய ஜுவல்லரி ரீட்டைல் பிளேயராக அவங்க வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 391 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 421% வந்து அதிகமாக இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் 40,468 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 35 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 19 வந்து இருக்குது. ROCE 15%, ROE 16%, ROIC 19%, OPM 6.81% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 194 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.74 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 1 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 7.59 வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth 20%, ப்ராஃபிட் growth 38%. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 38%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 38% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 50% வந்து டவுனில் இருக்கு. பார்ப்பாங்க இது வந்து நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பற்றி நம்ம எல்லாத்தையும் தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஏகப்பட்ட லாபம் நம்ம முதலீட்டாளர்களுக்கு இது வந்து அள்ளி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1999 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 964 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. ஃபைனான்ஸ் கம்பெனிலேயே நல்ல ஒரு வேல்யூஷனில் எப்பயுமே இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இருக்குது. ரீசெண்டாக கூட ஸ்ரீராம் ஃபைனான்ஸை ஜப்பானில் இருக்கக்கூடிய MUFG
குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க, அதாவது அக்யூர் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தாங்க இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருப்போம். அதனால் பேங்கிங் ஃபைனான்ஸ் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 1,79,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 19.7 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 16.8 இருக்குது. புக் வேல்யூ 322, டிவிடெண்ட் ஈல்டு 1%, ROCE 11%, ROE 15.6%, ROIC 11%, OPM 72% வந்து இருக்குது. இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இன்டென்சிக் வேல்யூ 683, பிஜி ரேஷியோ 0.44 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 3.87 இருக்காங்க. இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 3.87ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டெப்ட் ஈக்விட்டி தான். பிரைஸ் டு புக் வேல்யூ 2.90 வந்து இருக்கு. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷமா நம்ம எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் growth 17%, ப்ராஃபிட் growth 23% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 10 வருஷத்தில் 18%. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 18% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து இருக்குது. ஓவராலாக சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2025 ஜனவரி மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. அதே மாதிரி இவங்க இது வரைக்கும் ஒரு தடவை ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க, போனஸ் எதுவும் கொடுத்ததில்ல. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் இருக்க ஃபேஸ் வழியை 2 ரூபாய்க்கு வந்து மாற்றிருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. இதெல்லாம் லாங் டர்ம்லாம் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மடங்கு வந்து லாபம் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடு. இந்த ஸ்டாக்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. டாடா குரூப்பை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு குரூப்பு. இவங்க கார் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸு வெஹிக்கிள், ட்ரக்ஸு, பஸ்ஸு, டிஃபென்ஸ் வெஹிக்கிள் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, UK, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. இந்த கம்பெனி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வார் இருக்குது, ரேஞ்ச் ரோவரு, டிஃபெண்டரு, டிஸ்கவரி எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 33% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. யூகேல 19%, யூரோப்பில் 18%, சைனாவில் 13%, மற்ற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16% இவங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, சைனா, நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் யூகேலேயே இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. என்ன ஸ்டாக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 50% எனக்கு இப்போ டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப வந்து கீழே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். புது மாடல்லாம் கொடுப்பாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடலாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க எப்போ வந்து புது மாடல் கொண்டு வந்துட்டு சூப்பராக அவங்க சேல் பண்ணுறாங்களோ அப்போ தான் மறுபடியும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் செக்டார், அதாவது நம்ம இந்தியாவோட growth அதிகமாக இருக்கும்போது இவங்களாம் நல்ல growthல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கரண்ட் ப்ரைஸ் 317 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1999 இந்த கம்பெனியை மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 மடங்கு வந்து லாபம் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப் 1,16,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 19.5 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 28 இருக்குது. புக் வேல்யூ 301, ROC 20%, ROE 28%, ROIC 35%, OPM 6.9% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1253 இருக்குது. சூப்பரான ஒரு இன்டென்சிக் வேல்யூ. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.30 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.61 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1 வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஏன்னா EV வந்து நிறைய வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டாட்டாவோட EV வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. மகேந்திராவும் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட EV வந்து நல்லா தான் சூப்பராக வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியில் இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் குவார்ட்டர் அது டிசம்பர் 2025 நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 இவங்களோட சேல்ஸ் 70,108 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 3,483 கோடி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட OPM பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 1% அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு. கம்பெனியை ரெண்டாக பிரித்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட OPM பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அடிவாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறாங்க அடுத்த குவார்ட்டரில் இவங்களோட OPM பர்சன்டேஜ் வந்து அதிகமாகணும். மேபி OPM பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நெகட்டிவ் ரிட்டர்ன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி லாபம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த குவார்ட்டர் இவங்க வந்து நல்ல ஒரு லாபம் கொடுக்கணும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போங்க. அடுத்தது இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 5%, ப்ராஃபிட் growth 7% வந்து இருக்குது. இதுவே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 3%, அதாவது 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நார்மலான பர்சன்டேஜ் தான். ஆனால் ஸ்டாக்கோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 42%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 17.88%, D8 வந்து பார்த்தீங்கன்னா 15%, கவர்மெண்ட் 0.33%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 24% வந்து இருக்குது. நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 317 இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நான் வந்து ஹையில் வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட அந்த 600 ரூபாய்க்கு மேலே போகலாம் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஹையில் வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டே கீழே போயிட்டுனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும். நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் நம்ம வந்து அக்மேட் பண்ண போகிறோம், இல்லைனா அமைதியாக இருந்தாவே போதும். மறுபடியும் இவங்க புது மாடல் கொடுத்து இந்த சேல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இல்லை மறுபடியும் இவங்க நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னமும் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்கணும். ஏன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் ஸ்டாக் லாங் டேர்மில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான். ஒரு இன்வெஸ்டராக வந்து பார்க்கும்போது டாட்டாவோட குரூப் சூப்பரான குரூப் அப்போலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து யோசிக்கும் போது ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மட்டும் தான் நான் வந்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கையில் வாங்கியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி தான். பொறுமையாக இருங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் லீவு, வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.